வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா டோக்கன்ஸ் இன் சி டோக்கன்ஸ். ஓகே, இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் தான் ஒரு ப்ரோக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஒரு சி ப்ரோக்ராமை ஓகே மினிமம் ஒரு 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 டோக்கனாக நீங்கள் பிரித்து எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ மெயின் ஃபங்க்ஷன், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்டிஜர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரியபிள் நேம் இருக்கும், இன்டிஜர் ஏன்னு இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு printf, ஒரு printf ஒரு ஹலோ வேர்ல்டு அப்படி பண்ணியிருக்கீங்க. ஹலோ printf இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஓகே, ரிட்டர்ன் ஓகே 0 இல்லையா? ஸோ இப்படி ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னா இது ஒவ்வொரு ஸ்மால் காம்பனண்ட், அந்த ப்ரோக்ராமோட ஒரு சின்ன காம்பனண்ட் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா கீவேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸிமம் கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 6 டிவிஷனாக உங்களுக்கு செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று கீவேர்ட், இன்னொன்று ஐடென்டிஃபையர், ஒன்று கான்ஸ்டன்ட், ஒரு ஸ்ட்ரிங், ஸ்பெஷல் சிம்பிள்ஸ், ஆப்ரேட்டர். இப்போது இதில் நம்ம பிரிக்கலாம் பாருங்கள். இப்போ எதெல்லாம் கீவேர்ட்ஸ் சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ திஸ் இஸ் கால்ட் எஸ் ஏ கீவேர்ட். ஓகே, த கீவேர்ட் மீனிங் ஃபார் த கீவேர்ட் அப்படின்னா கேட்டிங்கன்னா கீவேர்டோட மீனிங் என்னது உங்களுக்கு ரிசர்வ்டு வேர்ட்ஸ் சொல்லுவாங்க. அந்த லாங்குவேஜ்க்கான ரிசர்வ்டு வேர்ட்ஸ் தான் உங்களுக்கு கீவேர்ட்ஸ்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ இன்டிஜர் ஆகட்டும் இல்லை ரிட்டர்ன் ஆகட்டும், இது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா கீவேர்ட்ஸ். இப்போ இது மூணுமே பிரிச்சாச்சு. இப்போ இதுக்கப்புறம் என்ன பார்க்கணும்னா ஐடென்டிஃபையர். ஐடென்டிஃபையர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஓகே ஒரு ஃபங்க்ஷன் நேமோ இல்லைனா ஒரு வேரியபிள் நேமோ, ஒரு வேரியபிள் நேமாக இருக்கலாம், இல்லைனா ஃபங்க்ஷன் நேமாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா அரேவோட நேமாக இருக்கலாம். ஓகே, எது எதுக்குலாம் நீங்கள் நேம் கொடுக்குறீங்களோ அது எல்லாமே என்ன உங்களுக்கு ஐடென்டிஃபையர் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் எதை ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? நேம் மூலியமாக தான் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க இல்லையா? ஸோ ஒரு வேரியபிள் நேம் ஆகட்டும், இல்லை ஃபங்க்ஷன் நேம் ஆகட்டும், இல்லை அரேவாகட்டும், இதில் என்ன உங்களுக்கு வேரியபிள் நேம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபையர் தான். இந்த ஃபங்க்ஷன் பேரும் உங்களுக்கு ஐடென்டிஃபையர். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் எஸ் ஏ ஐடென்டிஃபையர். ரெட் கலர் மார்க் இருக்கு இல்லையா? இது ரெண்டுமே உங்களுக்கு என்னது ஐடென்டிஃபையர் தான் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட். இப்போ இந்த கான்ஸ்டன்ட் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கான்ஸ்டன்ட் இட் கேனாட் சேஞ்ச், இது எல்லாருக்குமே தெரியும். அப்போது இங்கே எதுவுமே சேஞ்ச் ஆகாத ஒரே வேல்யூ என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த 0. ஸோ 0 இஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ 0 தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க இங்கே கான்ஸ்டண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங். எனிதிங் பிட்வீன் த டபுள் கோட்ஸ், எது டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருந்தாலும் அது நமக்கு என்னது இஸ் கால்ட் அஸ் ஏ ஸ்ட்ரிங் தான் சொல்லுவாங்க. அப்போ இங்கே உங்களுக்கு எது ஸ்ட்ரிங், உங்களுக்கு டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன இருக்குது ஹலோன்ற விஷயம் தான் உங்களுக்கு டபுள் கோட்ஸில் இருக்குது. ஓகே, நம்ம ஐடென்டிஃபைலே இன்னொரு ஃபங்க்ஷன் நேமே மிஸ் பண்ணிட்டோம். ஃபங்க்ஷன் நேம் என்னது printfம் ஒரு ஐடென்டிஃபையர் தான். ஓகே, இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சிம்பிள்ஸ். ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் நீங்கள் என்னென்ன பார்க்குறீங்க இங்கே? ஓகே, ஸோ இங்கே பார்க்குற ஸ்பெஷல் சிம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செமிகோலன் அண்ட் ஒரு செமிகோலன், ஒரு ஓப்பன் பேசிஸ், ஒன்று க்ளோஸ் பேசிஸ். இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் சிம்பிள்ஸில் வந்துடும். இப்போ ஆப்ரேட்டர் பண்ணும்போது சி அசைன் a + b அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இல்லை சின்னுக்கு ஐடென்டிஃபையர், இது உங்களுக்கு ஆப்ரேட்டர், உங்களுக்கு இது ஐடென்டிஃபையர், இதுவும் ஐடென்டிஃபையர், அண்ட் திஸ் இஸ் கால்ட் எஸ் ஏ ஸ்பெஷல் சிம்பிள். ஒரு ப்ரோக்ராம் பாருங்கள். இப்போ எல்லாமே இந்த ப்ரோக்ராமில் எதுவுமே நம்ம விட்டு வைக்கல. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டோக்கன்ஸ்க்கு உங்களுக்கு கேட்டகரிக்கு பிரிஞ்சிருச்சு. ஸோ ஸ்மால் காம்பனண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் தான் என்ன சொல்லுவாங்க இஸ் கால்ட் எஸ் ஏ டோக்கன்ஸ்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, கண்டிப்பாக we can make a reply. ஓகே, நன்றி, வணக்கம், தேங்க்யூ.